குருப்யோ நமஹ நமோ நமஹ. தோட்டகாஷ்டகம் 3வது செஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நல்ல பாதையில் பயணிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு பலன் உறுதி, நிச்சயம். இதெல்லாம் நான் படிக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, நம்மளுடைய மனசு நல்ல சீர்நிலைப்படுகிறது. மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். நம்ம சந்தோஷமாக இருக்கோமா அல்லது துக்கப்படுறோமா, எல்லாத்துக்கும் காரணம் என்னது? மனமேவ காரணம் பந்த மோக்ஷ யோகோ அப்படின்றது. மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். டிரான்சாக்ஷன் வேர்ல்டில் மனசு தான் எல்லாத்தையும் காரணம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா, மனசை சுத்தப்படுத்தி ஒருமுகப்படுத்துறதுக்கு தான் நம்ம எல்லாம் இதை பண்ணிட்டுருக்கோம். அப்போ தான் நம்ம வேதாந்த ஞானமெல்லாம் சரியாக புரியும், கரெக்டாக புரியும். நம்ம சொரூபத்தில் நிலை கொள்றதுக்கு இந்த மனசு ரொம்ப உதவி புரியும். ஒவ்வொரு தரமும் நம்ம எண்ணம் போது நம்ம எனர்ஜி யூஸ் பண்ணுறோம். பைசா மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். எண்ணங்கள்லாம் வந்தால் சும்மா ஃப்ரீ நினச்சிட்டு இருக்கோம். எண்ணங்கள் அந்த எண்ணத்தோட இன்டென்சிட்டியை பொறுத்து அதுக்கு தக்கன ஒரு எனர்ஜி எடுத்துக்கிறது. அது இப்போ கான்ஸ்டண்ட்டாக நம்ம எனர்ஜி ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி ஜென்ரேட்? சாப்பிட்றதுனால, ப்ரீதிங்னால. அப்புறம் யோக சக்தி இருந்ததுன்னா இப்போ பிராணாவை டைரெக்டாகவே எடுத்துக்க முடியும் யூனிவர்ஸ்லேருந்து. அப்போ எனர்ஜியை நம்மளுடைய உடம்போட ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா, மன ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னாக்க, நம்ம எவ்வளவு எனர்ஜி வச்சுருக்கோம், நம்மளுக்கு வேணுங்கிற எனர்ஜி உடம்புல இருக்கணும். அப்போ தானே வேலை பண்ண முடியும். எனர்ஜி தானே ஒர்க்குக்கு காரணமே. அப்போது என்ன ஆகுது? தாட்டு நம்ம எனர்ஜி எப்படி க்ரியேட் பண்ணுறோம்? ஃபுட்டு மூலமாக, பிராணா மூலமாக, நம்ம எண்ணங்களும் தானே. அப்புறம் டைரெக்டாகவும் யூனிவர்ஸ்லேருந்து எடுத்துக்க முடியும் யோகிக் பவர்னால். ஸோ நம்ம அப்போ இந்த எனர்ஜியை ஒன்று ஜென்ரேட் பண்ணணும், சஃபிஷியன்ட் குவான்டிட்டி. இன்னொன்று அனாவசியமாக செலவழிக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளுடைய எண்ணங்கள், மனசும் உடலும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். மனசு ஆரோக்கியமாக இருந்தால் தான் இந்த மாதிரி பாதைகளில் நம்ம கரெக்டாக பயணிக்க முடியும். உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் அதுவும் பயணிக்க முடியும். உடல் சரியாக இல்லைன்னா அதுக்கே டைம் போயிடும். அப்புறம் எப்படி இது வேதாந்தத்துக்கெல்லாம் நம்ம வருது? அப்போது ஒவ்வொரு எண்ணமும் எனர்ஜியை கன்சியூம் பண்ணுறது. எப்படி ஒவ்வொரு 100 ரூபா செலவழிக்கும் போது உங்களோட பேங்க் பேலன்ஸ் குறையிற மாதிரி, கேஷ் பேலன்ஸ் குறையிற மாதிரி ஒவ்வொரு எண்ணங்களும் எனர்ஜியை கன்சியூம் பண்ணுறது. அப்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம எண்ணத்தெல்லாம் எண்ணுறோம் அப்படின்னு. அப்போது என்ன ஆகுதுனாக்கா, 3 வேலை எனர்ஜி லீக் ஆகிட்டே இருக்குது. எப்படியெல்லாம்? நினச்சதை பற்றி கவலைப்பட்டுட்டே இருந்தாக்க எனர்ஜி லீக் ஆகிட்டே தான் இருக்குது. அப்படி தானே எண்ணங்கள்லாம் இருக்குது. மனசு சும்மாவே இருக்காது. என்ன பண்ணும்? பாஸ்ட்டில் நடந்ததெல்லாம் கவலைப்பட்டுட்டே இருக்குது. அல்லது ஃப்யூச்சரில் வரப்போகிறத பற்றி, அதை பற்றி கவலைப்படுறது, அதை பற்றி ஒரு ஆன்சியேட்டி இருக்குது. அல்லது இப்போ ப்ரெசண்ட்டாக நடக்கிறது சரியாக போயிருமா ஒரு எக்ஸைட்மெண்ட். இப்படி மனசில் உள்ள எனர்ஜி லீக் ஆகிட்டே இருக்குது. அப்போது இந்த எண்ணங்களோட ஓட்டம் தானே மனசு. ஒரு பக்கெட்டில் தண்ணி இருக்குன்னு சொல்லுங்களேன். அது ஒரு இடத்துல விடுறோம். அப்படியே அந்த ஒரு பக்கெட் தண்ணியை விட்டுட்டே இருக்கும்போது நிறைய தண்ணியாகி அது ஓடித்து வச்சுங்களேன், அந்த ரிவராக எடுத்து வச்சுங்களேன். அந்த பக்கெட் தண்ணி தான் ஒரு எண்ணம், அந்த ரிவர் தான் மனசு. அந்த தாட்ஸ் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகும்போது அது மனசுங்கிறோம். அதை எப்படி அந்த தண்ணியை ஒவ்வொரு பக்கெட்டு தண்ணியாக விட்டுட்டே இருக்கும்போது அது ஒரு ரிவராக ஓடுறதோ, ஒரு ஆறாக ஓடுறதோ, அந்த மாதிரி எண்ணங்களுடைய கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும்போது அதை மனசு என்கிறோம். அப்போது ஒரு பக்கெட் தண்ணி அழுக்காக இருந்ததுன்னா அந்த ரிவரும் தண்ணியும் அழுக்காக தானே இருக்கும். அதே மாதிரி தான் நமது எண்ணங்கள், ஒவ்வொரு எண்ணங்களும் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்ம மனசும் இருக்கும். சிம்பிள் தானே. இதில் ஒன்றும் புரியறதுக்கு கஷ்டமான விஷயம் இல்லையே. அப்போ என்ன ஆகுது? ஒரு பக்கெட்டில் தண்ணியாக இருக்கும்போது அதுக்கு ஸ்ட்ரென்த்து, எனர்ஜிலாம் ஜாஸ்தி கிடையாது. ஆனால் நிறைய தண்ணி விடும்போது, ஒரு ஆறாகும்போது அதுக்கு தனி ஒரு ஸ்ட்ரென்த்து வருதா இல்லையா? அந்த மாதிரி எண்ணங்களோட மனசுக்கு ஜாஸ்தி ஸ்ட்ரென்த். ஏன்னா எண்ணங்களுடைய தொகுதியெல்லாம் சேர்ந்து இருக்கிறது தானே மனசு. அப்போது இந்த மனசை ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையே சீரடைஞ்சிரும்ல. நம்மளுக்கு வேணுங்கிற இடத்துக்கு போகலாம்ல. நம்ம சொன்னதை கேட்கல மனசு ஒரு பைக் மாதிரி அல்லது கார் மாதிரி. அந்த கார் டிசைட் பண்ணிட்டுனா நம்ம எங்கே போகணுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. நம்ம டிசைட் பண்ணணும் எங்கே போகணுன்னு. அப்போது அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த மனசுக்கு
இந்த தாட்டோட தொகுதிகள் சேர்ந்து இருக்கிறதுக்கு பார்த்தேன்னா என்ன இது இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஒன்று வந்து தி குவான்டிட்டி ஆஃப் தாட், குவாலிட்டி ஆஃப் தாட், அந்த டைரக்ஷன் ஆஃப் தாட் வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டாக இல்லையா? நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா, நம்ம வாழ்க்கை நம்ம வேணுங்கிற டயத்தில் எந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சி அது மாதிரி கொண்டு போகணும்னாக்க இந்த 3 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னது? எண்ணங்களுடைய குவாலிட்டி, எண்ணங்களுடைய குவான்டிட்டி, எண்ணங்களுடைய டைரக்ஷன். சேம் தான். ரிவர் எடுத்துங்களேன், பக்கெட் தண்ணி நிறைய 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 விடும்போது என்ன ஆகிடுது? தண்ணி ஜாஸ்தியாகி அது ஸ்ட்ரென்த்தும் எனர்ஜியும் ஜாஸ்தியாகிடுது. அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பெரிய ஃப்ளட் மாதிரி எடுத்துனா கண்ட்ரோல் பண்ண முடியுமா? எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிடும்ல. அது மாதிரி குவாலிட்டி, தண்ணி ஒவ்வொரு பக்கெட் தண்ணி அழுக்கு தண்ணியாக விட்டால் ரிவரும் அழுக்காக தானே இருக்குது. அப்புறம் அந்த டைரக்ஷன் எங்கிறது? அந்த டைரக்ஷன் எங்கே போகணும்? அந்த ரிவர் எல்லாமே ஓஷனை பார்த்து தானே போகும், அந்த இடத்துக்கு தானே போகணும். அதே மாதிரி நம்ம எங்கே போகணும்? நம்மளுடைய ஆத்ம ஜானம் அடைஞ்சு நம்மளுடைய சொருப்ப ஜானத்தை அடைய தானே போகணும். நம்ம யாருங்கிறது புரிஞ்சு கொள்வது தானே நம்மளுடைய குறிக்கோள். எப்படி ஒரு நதிக்கு குறிக்கோள் வந்து ஒரு கடலை போய் அடைவதோ, நம்மளுடைய குறிக்கோள் வந்து நம்ம பிறந்த பலனை அடைவது தானே நம்மளுடைய குறிக்கோள். அது என்னது? நான் யார் என்கிறதை புரிந்து கொள்வது தானே, அதிலேயே நிலை பெற்று இருப்பது தானே. அப்போது இந்த குவான்டிட்டி, குவாலிட்டி அண்ட் த டைரக்ஷன் ஆஃப் தாட், அதுதான் நம்மளுடைய சந்தோஷத்தை நிர்ணயிக்கிறது. இந்த விஷயம் நல்லா க்ளீனாக புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த குவாலிட்டி ஆஃப் தாட் என்ன சொன்னோம்? இந்த குவாலிட்டி ஆஃப் த ரிவர் எப்படி இருக்குது? எவ்ரி பக்கெட்டோட தண்ணியோட குவாலிட்டியை தான் அந்த ரிவரோட குவாலிட்டியை டிசைட் பண்ணுறது. அப்போது உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்துடைய குவாலிட்டியும் உங்களுடைய மனசோட குவாலிட்டியை டிசைட் பண்ணுறது. அப்போ எப்படி வருது? நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்ன கேட்குறீங்க, ஐம்புலன்கள் மூலமாக தானே இன்ஃபர்மேஷன் வருது. அந்த இன்ஃபர்மேஷன் வரும்போது தானே தாட்டு வருது, அது கரஸ்பாண்டிங் தாட்டு வருது. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்ல, நம்ம ரொம்ப ஜுடிஷியஸாக இருக்கணும்ல. நம்ம கண்ணை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், காது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், மூக்கை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நாக்கை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், தோள்களை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு ரொம்ப ஜுடிஷியஸாக இருக்கணும்ல. இப்போ குவாலிட்டி வேணும்னாக்க குவாலிட்டி இன்புட் இருந்தால் தானே குவாலிட்டி தாட்ஸ் வரும். ஸோ நான் வந்து நிறைய போஸ்டிங்களை சொல்லியிருக்கேன். டெய்லி டைரி வச்சுட்டு ஜேர்னல் பண்ணுங்கள். எப்படி நான் என் ஐம்புலங்களை யூஸ் பண்ணினேன்னு பாருங்கள். அது எங்கெல்லாம் உங்களுக்கு ஃபங்க்ஷனல் இல்லையோ அதை குறைஞ்சிட்டே போங்க. அதுக்கு என்ன வேணும்? நல்ல ஆட்களுடைய சத்சங்கம் போகணும், நல்ல புக்குகளை படிக்க வேண்டும், நல்ல விஷயங்கள், இதை மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கணும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு யார்? நீங்கள் தப்பு பண்ணாலும் அதட்டி உங்களை திருத்துறதும் தான். இல்லைடா மச்சி தான் லைஃப் ரொம்ப ஷார்ட், என்ஜாய் பண்ணணுன்னு கொண்டு போகிற ஆள் இல்லை. ஸோ குவாலிட்டி ஆஃப் மைண்ட் வந்து டிட்டர்மைன்டு பை த குவாலிட்டி ஆஃப் தாட். அதுக்கு என்னது? நம்ம ஐம்புலன்களை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்போது நீ ஐம்புலன்களை யூஸ் பண்ணுறது வந்து புது தாட்டுக்கு, பழசை ஏற்கனவே ஸ்டோர் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த புது தாட்டுகள் வரும்போது அந்த பழைய தாட்டுகள் எல்லாம் அது ஓவர் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்படி ஒரு ஜாரில் வந்து அழுக்கு தண்ணி இருந்தால் அதில் சுத்த தண்ணியை விட்டுட்டே இருந்தால் அந்த பழைய அழுக்கு தண்ணி போய் எல்லாம் சுத்தமாயிருமோ, அதை மாதிரி பழசாக இருந்த வாசனாஸ்னு பேர், அந்த வாசனைகள்லாம் புது எண்ணங்கள், நல்ல ஃபங்க்ஷனல் எண்ணங்கள் வரும்போது அதுவும் கரைந்து ஓடிவிடும். இதுதான் சீக்ரெட். இதை புரிஞ்சுட்டா மட்டும் போகாது, இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணவும் செய்யணும். அதே மாதிரி குவான்டிட்டி ஆஃப் தாட் எப்படி பண்ணுறது? அதையும் குறைக்கணும். எண்ணங்கள் வேணுங்கும் போது தான் யூஸ் பண்ணணும். சும்மா பழைய பற்றி கவலைப்படுறதோ, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா கர்மயோகம் பண்ணணும். கர்மயோகம்னா என்னது? எனக்கு எது என்னோடய டியூட்டியோ அதை நான் பண்ணுவேன், அது என் கடமையை பண்ணுவேன், நான் தார்மீக வழியில் என் லைஃப்பை நடத்துவேன். பலனை நான் கடவுள்கிட்ட விட்டுருவேன். பலனை பற்றி ரொம்ப ஆன்சியேட் பண்ண மாட்டேன். ஒரு செடியை விதையை விளைச்சிட்டு தண்ணி விடுவேன், நல்ல சூரிய வெளிச்சம் கொடுப்பேன், ஆடு மாடுகள்லேருந்து காப்பாற்றுவேன். ஆனால் டெய்லி தோண்டி பார்த்து அந்த விதை முளைக்கிறத நான் பார்த்தா அது முளைக்காது. உன் டியூட்டியை பண்ணு, ஓகே, நம்பிக்கை வச்சுக்கோ, அண்ட் ரிசல்ட் வரும். எது ரிசல்ட் வருதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. ஸோ இந்த குவாலிட்டி ஆஃப் தாட்டுக்கு என்ன பண்ணணுன்னா மெடிடேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், பக்தி மார்க்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், உபாசனை ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் குவான்டிட்டி ஆஃப் தாட்டுக்கு கர்மயோகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், டைரக்ஷன் ஆஃப் தாட்டு ஞான யோகா இம்பார்ட்டண்ட். அதில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்போ தான் இது கொண்டு போய் சேரும். நான் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டைரக்ஷன் பாருங்கள். இதெல்லாம் இந்த தொடக்க அஷ்டகம், அஸ்தாமலக்கியம், பகஜகோவிந்தம், பகவத்கீதா எல்லாம் அனுமாரோட படிக்கிறோம், நமஸ்காரம்லாம் பார்க்குறோம் இல்லை, எல்லாம் சாந்தன பஞ்சகம், மனிஷா பஞ்சகம், நம்ம எல்லாம் பார்த்துட்டு வர்றது, பாதஞ்சலி யோக சூத்திரம் எல்லாமே ஒரு டைரக்ஷன் கொடுக்குறது அந்த தாட்டுக்கு. அப்போ இந்த மைண்டு டைரக்ஷன் கிடைக்கும். அப்போ நம்ம டெஸ்டினேஷனை போய் சேருவோம். ஸோ இது எனக்கு இன்றைக்கி சொல்லணும்னு தோணித்து. ஏன் இதெல்லாம் பண்ணுறோம், ஏன் தொடக்காஷ்டகம் படிக்கிறோன்னு கேட்குறதுக்கு தோணும் இல்லை, இதுக்கு தான்.
இது புரியணும். இது சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணால் புரிஞ்சிடும். எப்படி ஒரு ரிவர் ஒரு குவாலிட்டி இஸ் டிட்டர்மைன்டு பை த குவாலிட்டி ஆஃப் எவ்ரி தாட், ரிவரோட ஃபோர்ஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை த குவான்டிட்டி ஆஃப் த வாட்டர், ரிவரோட டைரக்ஷன் வில் டிட்டர்மைன் தட் வெதர் இட் இஸ் அச்சீவிங் இஸ் பர்பஸ். அதை மாதிரி நம்ம லைஃப், நம்மளுடைய தாட்டு அண்ட் நம்முடைய அதனால் மைண்டு வந்து அதோட குவான்டிட்டி, குவாலிட்டி அண்ட் டைரக்ஷனை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் கான்ஷியஸ்லி. அதுக்கு நம்ம ஐம்புலங்களை நல்லா ஃபங்க்ஷனலாக யூஸ் பண்ணணும். சரியா? இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வேர்ஸ் 5 நம்பர் போகலாம். இது வந்து செஷன் 3 தொடக்காஷ்டத்தில் 5வது வேர்ஸ். சுக்ருத்தே அதிகிருத்தே பகுதா பவதோ பவிதா சமதர்ஷன லாலசதா அதிதீனம் இமம் பரிபாலயமாம் பவசங்கர தேசிகமே சரணம். என்ன சொல்கிற? ஞான நிஷ்டை, லாலசத்தானா ஞான நிஷ்டை. இந்த ஞானம் அடைஞ்சு, இந்த ஆத்ம ஞானம் அடைஞ்சப்புறம் அதுலேயே இருக்கிறது தான் ஞான நிஷ்டை. திரும்ப திரும்ப நினைக்கணும். உலகத்தில் டிரான்சாக்ஷன் பண்ணும்போதும் நான் உண்மையாக இருக்கிறது பிரம்மன் தான். எப்படி அந்த பணக்கார ஆள் வந்து பிச்சைக்காரன் அடிக்கும்போது மனசுக்குள்ளே க்ளீனாக இருக்கும், நான் பணக்காரன் தான், அதெல்லாம் மற்றெல்லாம் ரோலுங்கிற மாதிரி அகம் பிரம்மாஸ்மிங்கிற அண்டர்கண்ட் எப்போதுமே இருந்துட்டுருக்கும். அப்போ இந்த ஞான நிஷ்டை வந்து என்ன சொல்கிறார்? பவிதா அப்படிங்கிறார். பவிதானா உனக்கு கண்டிப்பாக நடக்கும். இங்கே ஞான நிஷ்டை கண்டிப்பாக நடக்கும். எப்படி ஞான நிஷ்டை கிடைக்கும்? ஏன்னா எதை மாதிரி ஞான நிஷ்டை? பவத்தக, நீ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியே அந்த ஞான நிஷ்டை கண்டிப்பாக வரும். ஓகே, அது எப்படி வரும்னு கேட்டாக்க, யாருக்கு வரும்? சுக்ருத்தே, நல்ல காரியங்களை பண்ணுறவனுக்கு, இதை மாதிரி சாஸ்திரங்களை படிப்பவனுக்கு, குரு மூலமாக இந்திரியங்களை சரியாக யூஸ் பண்ணுறவனுக்கு, நல்ல சத்சங்கத்தை உடையவனுக்கு அது கிடைக்கும். அதிகிருத்தே, குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ், அவன் தன்னை தகுதிப்படுத்திக்கிறான். எப்படி தகுதிப்படுத்திக்கிறான்? அவன் வந்து விவேகம்னா என்ன, வைராக்கியம் என்னெல்லாம் அது வந்து எதெல்லாம் படிக்கணுமோ அதுக்கெல்லாம் படிக்கிறான். படிச்சுட்டு அதன் தகுந்தபடி நடிக்கிறான். இப்போது அது வந்து நீ இருக்கிறவாளுக்கு இந்த நல்ல காரியங்களை பண்ணி அதோட குவாலிஃபிகேஷன் ஒன்றுதோ அதை குவாலிஃபை பண்ணுறவனுக்கு உன்னுடைய ஞான நிஷ்டை, உனக்கு எப்படி ஞான நிஷ்டை இருக்கோ ஆதிசங்கர்கிட்ட தொடக்காச்சார் சொல்கிறார், எல்லாருக்கும் கிடைக்கும். அப்புறம் என்ன? அதிதீனம் இமாம் பரிபாலயமாம், நான் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கேன். ஏன்னா எனக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை, அதனால் நீ என்ன பண்ணணும்? என்னை காப்பாற்று. எப்படி காப்பாற்றணும்? நீ எனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடு, என்னை குவாலிஃபை பண்ணவை, என்னை இந்த ஞான மார்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போ. ஏன்னாக்க நீ வந்து பவசங்கர தேசிகமே சரணம், என்னோட அடைக்கலமாக இரு, எனக்கு அடைக்கலம் கொடு. ஏன்னா நீ வந்து நல்லதை பண்ணுறவன் சங்கர, நீ தான் வழிகாட்டி அப்படிங்கிறார். சரியா? அப்புறம் அடுத்தாப்பில் போகலாம், 6வதுக்கு போகலாம். ஜகதிம் அவித்தும் கலித அக்ருதயோ விசரந்தி மகாமகசக சலதக அஹிம அம்சுஹு இவ அத்ர விபாசி குரோ பவசங்கர தேசிகமே சரணம். ஜகத்தின், இந்த உலகத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி நீ வந்து வேரியஸ் ஃபார்ம்ஸ்லாம் எடுத்துக்கிற. யார்? ஆதிசங்கரர் மட்டும் இல்லை, எல்லாருமே நல்ல மனுஷர்கள் எல்லாம் ராமரா கிருஷ்ணரா வந்து அவதாரம் எடுத்துட்டு இந்த ஜகத்தை காலி பண்ணுறதுக்காண்டி பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க? இந்த ஞானிகள்லாம் வேரியஸ் டிஸ்கைஸில் வந்து எப்படியே சுற்றின்னு இருக்காங்க. ஏன்? இந்த ஜகத்தை காலி பண்ணுறதுக்காண்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவர் எப்படிப்பட்ட ஆளுங்கிறனாக்க, இந்த சூரியனுடைய கதிர்கள் மாறி இருக்கிற ஆள், அவ்வளோ புத்தி உள்ள ஆள், அவ்வளோ ஷைன் பண்ணுற நீ தான் என்னை காப்பாற்றணும், ஏன்னா நீ தான் நல்ல காரியம் பண்ணுறவன், நீ தான் வழி காட்டுறவன் அப்படிங்கிறார். அப்புறம் வேர்ஸ் 7வது. குரு புங்கவ கேத்தன தே சமதாம் அயதாம் நகி கோபி சுதீஹி சரண ஆகத வத்சல தத்துவ நிதே பவசங்கர தேசிகமே சரணம். குரு பங்கவனா காளை ஆக்சுவலி, ஆனால் இங்கே வந்து அதில் ரொம்ப சிறந்த குரு நீ தான். உன்னுடைய கொடி என்னது? கேத்தனான உன் கொடியில் வந்து காளை கொடி இருக்குது. உனக்கு உன்னோட ஆத்ம ஜானத்தில் பார்த்தேன்னா நீ உனக்கு கம்பேர் பண்ண ஒத்துருமே இல்லை.
நீ ஒரு இன்டெலிஜென்ட் ஆனவன், ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, ரொம்ப இன்டெலிஜென்ட்டானவள் ஆத்மஞானி சுதீஹி. அப்புறம் யாரெல்லாம் அவனை சரணம் அடைஞ்சாலோ அவளை வந்து நீ என்ன பண்ணுவ, காப்பாற்றுவ. நீ ரொம்ப அஃபெக்ஷனேட்டு. அவளுக்கு வந்து தத்துவ நிதியை, அவங்களுக்கு வந்து தத்துவ ஞானத்தை சொல்லி கொடுத்து அவங்க யாருன்னு புரிஞ்சு வச்சு கொள்ளுவ. ஏன்னா நீ தான் நல்ல காரியம் பண்ணுறவன், நீ தான் வழிகாட்டி. லாஸ்ட் வர்ஸ், விதித்தா ந மயா விஷதா ஏககலா நச்ச கிஞ்சன காஞ்சனம் அஸ்தி குரு த்ருவம் த்ருதம் ஏவ விதேகி கிருபாம் சகஜாம் பவசங்கர தேசிகமே சரணம். என்ன சொல்கிறார் கடைசியில் முடிக்கும்போது எப்படி சொல்கிறார், எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, விதித்தா நான் மயா, என்னால் ஒன்றுமே அறியப்படவில்லை. என்னெல்லாம் விஷதா, கிளியர்லாக ஒரு கலை கூட எனக்கு தெரியாது, அன்குவாலிஃபைடு நான், எனக்கு நீ தான் குவாலிஃபை பண்ணணும், எனக்கு தான் இந்த வேதாந்தத்தை படிக்கிறதுக்குள்ள தகுதியை நீ தான் கொடுக்கணும். எங்கிட்ட பைசாவும் கிடையாது. ந கிஞ்சன காஞ்சனம் அஸ்தி குரு, காஞ்சனா பொண்கள் பொருட்கள், பைசாவும் கூட கிடையாது. துருதம் குயிக்கா, விதேகி எனக்கு கொடு, என்னதை கொடுக்கணும், கிருபாம் சகஜாம், நீ வந்து உன்னுடைய நேச்சுரலாக இருக்கிற கம்பேஷனட்டான ஆள், நீ எனக்கு இந்த ஞானத்தெல்லாம் கொடு, நீ என்னை அடைக்கலம் எடுத்துக்கோ அப்படிங்கிறது. ஸோ இந்த 8 வருஷம் நம்ம பார்த்துட்டோம். நல்லா புரிஞ்சுங்கோ, திரும்ப திரும்ப புரிஞ்சுங்கோ. நம்மளுக்கு இந்த ஆத்ம ஞானம் கண்டிப்பாக வேணும். எப்போதுமே நான் பிரம்மனுங்கிற எண்ணத்தோடையே எல்லா வேலையும் பண்ண வேண்டும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். இன்னும் புதுசாக எதாவது பண்ணலாம். நம்மளுக்கு இன்னும் அடுத்தாப்பில் தசஸ்லோகி பண்ணலாமான்னு யோசிச்சுன்னு இருக்கேன். பார்க்கலாம் அது வந்து அது எப்படி இருக்கோ போடுவோம். ஆனால் கண்டிப்பாக இந்த மார்க்கத்தில் நம்ம கண்டிப்பாக பயணிச்சுட்டே இருப்போம். இதோடைய நன்மையை பெறுவோம். இதை வந்து 4 பேருக்கு பகிர்ந்து கொண்டு நாமும் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களோட சந்தோஷத்தையும் பார்த்து ஆனந்த கூத்தாடலாம். நன்றி.